மண்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தன்விக்காக ராகி கஞ்சி செஞ்சு கொடுத்துருந்தேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கத்துலேருந்து எழுந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி அவளுக்காக கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்காக செஞ்சு கொடுக்குறேன். நான் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸுமே இப்படி தான் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டேலாம் கசக்கி புழிஞ்சு ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்து போய் குழந்தை கையில் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அதை சாப்பிட்றது தவிர மற்ற எல்லாமே பண்ணுவாங்க. உங்கள் பேபி இப்படி பண்ணும் போது இல்லை அடித்து நீங்கள் சாப்பாடு ஊட்டுவீங்களா, இல்லை அப்புறமா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு விட்டுருவீங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைக்கு போகும்போதெல்லாம் சும்மா இல்லாமல் பார்க்குற துணியெல்லாம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்விக்காக வாங்கி வாங்கி வச்சு நிறைய ட்ரெஸ் எல்லாம் அதிகமாகி போச்சு. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. நானும் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஒன்று வாங்கினா பீரோவாக இருக்கும், இல்லாட்டி ஷெல்ஃப் இன்னும் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை என்கிட்ட அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜ் பேக் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் 2 ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிப்பு போயிடுச்சுனால இன்னொரு ஜிப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டிரான்ஸ்பரண்ட் கவரும் இருக்கும். உள்ளே என்ன ட்ரெஸ் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருந்தே பார்த்துக்கலாம். இது வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் தேவையில்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலே போதும்.